ரைட். ஐ திங்க் எல்லாம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ செக் எவ்ரி திங். ஓகே. ஸோ கைஸ் வி ஆர் லைவ். நான் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓவரால் ஸோ பேஸ்ட் ஆன் லைக் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதெல்லாம் டாபிக்ஸ்லாம் நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ we're going to clear this section. ஓகே. ஸோ பிஃபோர் தட் ஐ would like to confirm என்னோடய வாய்ஸ் கிளியராக கேட்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் கிவ் மீ a minute, let me check it myself. ஓகே கேட்டா ஒரே நிமிஷம். ஓகே கிளியர்னு சொல்லியாச்சு. சூப்பர். அப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ரைட்டா? ஸோ என்னென்னா நம்ம யாரெல்லாம் வந்து சைபர் இன்டர்ன்ஷிப்பை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸோ ஃபார் நம்ம ப்ளேலிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லெட் மீ ஓப்பன் திஸ் ப்ளேலிஸ்ட் ஹியர். ஓகே. ஸோ இது தேவையில்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லாக தேவையில்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே லெட்ஸ் ஓப்பன் ஹேவ் ஹியர் திஸ். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா CyberDude internship playlist. ஓகே. ஸோ இதில் நான் ப்ளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் ஸ்டாக் லைவ் இன்டர்ன்ஷிப் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம ப்ளேலிஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மெனி திங்ஸ் ஹியர். ஸோ நிறைய டேஸ் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 38லேருந்து டேட்டா 48 போயிட்டோம், 49க்கு போயிட்டோம். ஏன் 48? ஏன் மிடில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மிடில் வந்து 38 வீடியோ போய் நான் சொல்லியிருந்தேன் லைக் இதுக்கு மேலே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ அதனால் தான் என்னால் வந்து எனக்கும் பர்சனலாக சில ஒர்க்ஸ் இருந்ததுனால என்னால் நான் போயிட்டேன். ஸோ டீம் கிட்ட வந்து என்னோடய இன்டர்ன்ஷிப் ஃபாலோ பண்ணுறவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் லைக் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மீன்வெல் கேப்பில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் அந்த சீரீஸ் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்து கிளாரிட்டியாக இருக்காங்க. சில டவுட்ஸ் இருக்குது அவங்களுக்குள்ள. ஓகேவா? ஸோ இந்த செக்ஷனில் வந்து we are going to clarify those doubts. ரைட்டா? கூல். ஸோ டீம் ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா யூ கேன் கிளாரிஃபை இட் இன் ரியல் டைம். ஓகே. நான் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல. நீங்கள் அமிச்ச டாபிக்ஸும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதான் உங்களோட டாபிக்ஸ். கரெக்டாக? திஸ் ஆர் ஆல்ரெடி டாபிக்ஸ் விச் யூ ஹேவ் டவுட். ஸோ நீங்களுமே சரி அண்ட் யூடியூப்லேயுமே சரி யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்களோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அப்படின்னா என்னை வந்து கேளுங்க. ஓகே. ஐ வில் பி சீயிங் யுவர் சாட்ஸ் simultaneously. ஓகே. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஓகே சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட். ஸோ இதுதான் வந்து இருக்கிற டவுட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டவுட்ஸ் வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து கிளாரிஃபை பண்ணிக்க போகிறோம். அண்ட் சப்போஸ் இது நம்ம பார்க்கும்போது வேறு டவுட் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி கமெண்ட்டில். ஓகே. ஸோ யூ டோன்ட் நீட் டு ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ டீம் நீங்கள் டேட்டா வந்து யூ கேன் டைரக்ட்லி ஸ்பீக் வித் மீ. ரைட். கூல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரீஸை வந்து சப்போஸ் புதுசாக வரீங்க வச்சுக்கோங்களேன், வாட் யூ ஷுட் டூ இஸ் அதே மாதிரி CyberDude சேனலுக்குள்ளே போயிருங்க. அதுக்குள்ளே வந்து யூ ஹேவ் அ பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இஃப் யூ கோ தேர்னா யூ ஹேவ் சம்திங் கால் JavaScript in Tamil. இந்த சீரீஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே. ஸோ டு ஸ்டார்ட் யுவர் கரியர் இன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆர் எனி ஸ்டாக் ரிலேட்டட் டு JavaScript நீங்கள் இந்த ப்ளேலிஸ்ட் பார்த்தாவே இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த ப்ளேலிஸ்ட் பார்த்து தான் உங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் இங்கே வந்திருக்கு. ஓகே. ஸோ ஃபஸ்ட் இதில் பார்க்கலாம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் JavaScript பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், we have many operators, assignment operator, arithmetic operator and so இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் புரியாதமாக தான் இருக்கும். அண்ட் பிலீவ் மீ நம்ம கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருங்க. லெட் மீ கோ அண்ட் சர்ச் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் JavaScript. அண்ட் இதில் ஃபஸ்ட் லிங்க் இருக்குது இல்லையா, கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து JavaScriptல வந்து we have many type of operators. இதில் ஒன்று தான் இந்த bitwise operation. ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் whatever we can call. ஸோ கரெக்டான வேர்ட் பார்த்தீங்கன்னா bitwise operators தான். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have these are the symbols and அதுக்கான நேம் இது. ஓகே. ஸோ இப்போ நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஒன்று இருக்குது, கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்குது. அதனால் அது அசைன்மெண்ட்னா லைக் ஏதாவது விஷயங்கள் அசைன் பண்ணுறோம். கரெக்டாக? அரித்மெட்டிக்னா we are performing some calculations. ஓகே. ஸோ கம்பேரிசன்னா லைக் we are comparing certain வேல்யூஸ் அது மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஸோ தேர்ஸ் அ திங் கால் பைனரி. நிறைய பேருக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம பேசுறது வந்து we are writing high level language. நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம் கோடிங். கரெக்டாக? இஃப் யூ கோ அண்ட்
செக் எனி கோட். இதெல்லாம் வந்து ஹியூமனுக்கு புரிய மாதிரி we are writing in ஹை லெவல் லாங்குவேஜ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்டோட இன்ஜின் இருக்கு இல்லைங்களா, அதாவது இன்ஜின் மீன்ஸ் கம்பைலர். அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ரைட் பண்ணுற இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் ஹியூமனுக்கு புரிய லாங்குவேஜ் வந்து ஒரு மிஷின் புரிய லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்ரிதிங் எப்படி இருக்கும்னா லைக் இட் வில் பி லைக் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஜீரோனா ஆஃப், ஒன்னுனா ஆன், அதே மாதிரி தான். நீங்கள் சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ மிஷின்ஸ்க்கு புரிய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், லைக் இப்படி இருக்கும். ஸோ லைக் இப்படி தான் இருக்கும். இதுதான் மிஷின் புரிய லாங்குவேஜ். ஸோ நம்மளால் இந்த ஜீரோஸ் ஒன்லாம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்களேன், நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். கரெக்டாக அந்த பர்பஸ்னால தான் வி ஹேவ் இன்வெர்டட் ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஸோ அதில் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ் நேம் அண்ட் ஸோ ஒன் ஸோ வேல்யூ போட்டிங்க வச்சுக்கோங்களேன். ஜாவாஸ்கிரிப்ட் கோட் பார்க்க ஈஸியாக இருக்கு இல்லையா. பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இது கம்பைல் பண்ணி இட் வில் கன்வெர்ட் இட் இன்டு லைக் திஸ். ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக இஃப் யூ வாண்ட் டு மேனிப்புலேட் வித் பிட் வைஸ் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இது மாதிரி ஆப்ரேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மெனி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அண்ட் இருக்குது, ஆர் இருக்குது, எக்ஸ்ஆர் இருக்குது, நாட் இருக்குது, ஜீரோ லெஃப்ட் ஷிஃப்ட் இருக்குது, சிக்னல் அப்படின்னு ஸோ இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து ஒரு நாலேஜாக கற்றுக்கோங்க. அண்ட் பிலீவ் மீ, ஐ ஹவ் கிரியேட்டட் மெனி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் நான் இதில் ஒன்றுக்கும் இதில் யூஸ் பண்ணதே கிடையாது. ஓகே, அதான் நான் வந்து என்னோட சீரியஸ் சொல்லியிருப்பேன். சப்போஸ் இது புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் வந்து யூ கேன் ஃபாலோ ஆன் அதர் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா, கூல். ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே ஓகே ரைட். ஸோ இதுதான் என்னோடய திங். ஓகே, இப்போது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் டேரெக்டாக நீங்கள் அப்படியே ஆக்டிவிட்டிஸ் எனக்கு கேளுங்க. ஓகே, நான் வில் ஆல்சோ சி யுவர் ஸ்க்ரீன் சைமல்டேனியஸ்லி. ரைட்டா, ஓகேங்க. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ், ஓகே, these are chat we'll have here. அதை நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ஏதாச்சும் கமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம டேரெக்டாக இங்கே பார்த்துக்கலாம். அதனால் இங்கே இருக்கட்டும் ஆசிட்டிஸ். ஓகே ரைட். ஸோ இன்க்ரீஸ் யர் வாய்ஸ் லிட்டில் பிட். ஸோ புரியுதா நான் பேசுகிறதெல்லாம் எல்லாம் கேட்குதா? அதான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சத்தமாக தான் பேசுகிறேன். சப்போஸ் புரியலன்னா சொல்லுங்கள் எனக்கு. ஓகேவா, ரைட். ஆனால் ஒன் செஷன்ஸ் ஆனால் HTML மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஜாவா வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க. டீட்டெயிலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ணா. ஆல்சோ டெஸ்டிங் பற்றிலாம் போடுங்க அண்ணா. சாரி டு இன்டரப்ட் அண்ணா. ஓகே, சூப்பர் கூல். கண்டிப்பாங்க, ஷுவர். HTML மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோங்க. நம்ம அழகாக நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா வி ஹேவ் இன்டர்ன்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபியூ வீடியோஸ், மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து HTML CSS வச்சு தான் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. அண்ட் ரிகார்டிங் ஜாவா இப்போதைக்கு நாங்கள் வந்து அதை போட மாட்டோம். பிகாஸ் வி ஹேவ் மெனி சீரீஸ் டு பி கவர்ட். ஓகே, ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி முடித்தோன்னே தான் நாங்கள் அதை கிட்டே போக முடியும். அது முன்னாடி போட்டோம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இருக்கிற ஆடியன்ஸ்லாம் வந்து வச்சு செஞ்சிருவாங்க எங்களை. அந்தளவுக்கு சில சீரீஸ் இருக்குது. அது முடிச்சோன்னா நாங்கள் ஜாவா கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஜாவா சீரீஸ். ஓகே ரைட், கூல். ஸோ இப்போ வந்து இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி ஹேவ் மெனி திங்ஸ். லைக் இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். காமனான வந்து நான் ஏன் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லலை அப்படின்னா லைக் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இருக்கோ அதை மட்டும் ஐ எம் கோயிங் டு டூ இட் இன் அ ப்ராக்டிக்கல் வே. இதில் சில விஷயங்கள்லாம் லைக் கொஞ்சம் தேவையில்லன்றதோட உங்களுக்கு தேவைப்படுமோ நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நான் தான் சொல்கிறேன். ஓகேவா, எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இது கற்றுக்கிட்டா தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுப்பீங்கன்னு கிடையாது. ஈவன் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து நான் கவர் பண்ணாமல் கூட இருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எசென்ஷியலோ, இதெல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்கோ அது மட்டும் தான் நான் வந்து சீரீஸில் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் டாபிக் யூ கேன், இஃப் யூ ஃபீல் லைக் இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் யூ கேன் இக்னோர் இட் ஃபார் நவ். அதான் நான் சொல்கிற விஷயம். ஓகே, கூல். ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓகே we have an operator called and operator. ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம், என்ன இருக்குது ஃபஸ்ட்டு and operator இருக்கா. and operator என்னென்னு பார்த்தீங்கன்னா it depends. இது வந்து true of false-ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் let me go to a code and தேவையான ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது இருக்கட்டும். அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஃபோல்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஐம் கோயிங் டு கோ இன்டு main.js அண்ட் இதில் நம்ம கோட் ரைட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ இது ஆல்ரெடி சில கோட் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், let me create a new folder called learning.js. எதுக்கு நான் அதை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, பிகாஸ் டு ஹாவ் மை லேர்னிங்ஸ் இது ஆட்டோமேட்டிக்காக நான் போட்டுட்டு
நான் அவுட்புட் பார்க்கலாம்ல அந்த பர்பஸ்க்காக தான். ஓகே, இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் இதை வந்து நான் HTML லிங்க் பண்ணோம் இல்லையா? ஸோ ஐம் கோயிங் டு லிங்க் இட். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் தெரியுதா ஸ்க்ரீனு? கூல். ஸோ இப்போ இதே மாதிரி ஐம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் திஸ். ஸோ இது வந்து மெயின் கிடையாது. இப்போ வந்து learning.js கரெக்டாக சேவ். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஐம் கோயிங் டு ரைட் மை கோடிங் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கோயிங் டு see about அண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா? அண்ட் ஆப்ரேட்டர் எங்கே இருக்குது? Shift 7 ப்ரெஸ் பண்ணால் அண்ட் ஆப்ரேட்டர் வந்துச்சு. ஓகேவா? இதுதான் அண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கம்பேரிங் எனி திங் அப்படின்னா அப்போ நீங்கள் இதை பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இங்கே வந்து கண்டிஷன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம், லைக் திஸ் அண்ட் டட். இதுதான் லாஜிக். ஓகே, டிஸ்ஸில் வந்து நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம், டட்டில் வந்து என்ன வேணால் போட்டுக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 5 and 1 போட்டிருக்காங்க, 1 வருது. ஏன் தெரியுமா? நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ லாக் பண்ணி பார்க்கலாம். லாக் 5 and 1. ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு, இல்லைங்க நான் இவ்வளோ கோட்லாம் டைப் பண்ண வேண்டாம், நான் குயிக்காக செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, டேரெக்டாக எந்த வெப்சைட்டில் வேணால் நீங்கள் வந்து போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுமாதிரி டைலாக் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இது நீங்கள் இந்த பேஜ்க்குள்ள அட்டாச் பண்ணிக்கலாம், லைக் திஸ். இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள அட்டாச் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போது இந்த கன்சோல்குள்ளே போய்ட்டு யூ கேன் ரைட் யுவர் JavaScript கோட் ஹியர். ஓகே, சேம் திங் தான். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வி ஆர் ரைட்டிங் இன் அ கோட், பிகாஸ் செக் பண்ணி பார்க்கறதுக்கு இது பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கோடிங் உங்களுக்கு காமிக்கா நான் அப்படி பண்ணுறேன். ஓகே, ரைட். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி ரன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது ஜஸ்ட் npm run dev. அண்ட் சப்போஸ் நான் டைப் பண்ணுற கமெண்ட்லாம் புரியல அப்படின்னா யூ ஹேவ் டு வாட்ச் அவர் ப்ரீவியஸ் இன்டர்ன்ஷிப் வீடியோஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது புரியும். ஓகே, ஸோ ரன் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட பில்ட் பண்ண அப்ளிகேஷன். இப்போ இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் போய் பார்ப்போம். வி ஹேவ் கன்சோல் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 சொல்லிட்டு வருது. ஏன் 1 சொல்லிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோட் போய் பாருங்களேன், 5 and 1. அதாவது என்னன்னா இந்த ரெண்டும் நம்பருன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து இது A இப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் நம்பர் இதுவும் நம்பர் போது செகண்ட் வேல்யூ என்னவோ அதான் வரும். இப்போ நீங்கள் வந்து பாருங்களேன். ஸோ 1 and 5 போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், சேவ். 5 வேணாம், ஒரு 6 போடுவோம். 6 சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 0 வருது. ஏன் 0 வருது சொல்லுங்கள்? யூ ஹேவ் எனி ஐடியாஸ்? ஸோ இட் இஸ் ஹேஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு 1 பதிலாக லெட்ஸ் சே 4. ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே அண்ட் 6. ஓகே, இப்போது நீங்கள் நம்பர்ஸ் வைக்கிறீங்க இல்லைங்களா? நம்பர்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஹேவ் 4 வச்சுக்கோங்களேன். ஸோ 4 அண்ட் ஒரு அப்பர் இது வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் மீ ஹாவ் 8. ஓகே, அண்ட் சேவ் பண்ணி பார்ப்போம். இப்போ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 0. ஏன் 0 வருது அப்படின்னா வி கோயிங் டு போய் நம்ம ரீட் பார்ப்போம். இப்போ 1. ஓகே, அன்பு, எஸ் இதுக்கு நான் என்னோட சஜஷன் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்கள். அந்த எண்ட் ஆப்ரேட்டர் என்ன செய்யணும் சொன்னா, நம்ம கொடுக்குற நம்பரை பைனரி கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ரெண்டு வேல்யூவையும் வந்துட்டு 0 வந்து மல்டிபிள் ஆகும். எப்படிங்க திருப்பி சொல்லுங்க? அந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்ல 5 and 1 இருக்கு தானே, ரிசல்ட் 1 and 1 இருக்கு. ஸோ அதுல சேம் ஆஸ் டு பைனரி நம்பர் டிஜிட் தான். ஓகே, கரெக்ட். ஸோ ஆக்சுவலி என்னென்னா முஷ்கில் ரைட். ஓகே, ஸோ முஷ்கில் என்ன சொல்கிறதுனா லைக் வாட் எவர் வி ஆர் ஹேவிங் திஸ் திங், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது மாதிரி பைனரி கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ வாட் இஸ் பைனரி? வி ஹாவ் 0 or 1. ஓகே, 0னா லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஆஃப் வச்சுக்கோங்க, இது வந்து ஆன் வச்சுக்கோங்க, சுவிட்ச் மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணும். இப்போ 4ஓட பைனரி வேல்யூ என்னன்னு சொல்லி நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஸோ நம்பர் 2 பைனரி JavaScript ஆன்லைன் போட்டு பாருங்கள். ஆன்லைன். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு டூல் இருக்குது, ஸ்ட்ரிங் டு பைனரி இருக்கு இல்லைங்களா? இங்கே நம்ம போட்டு பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஹேவ் 4 அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு வேல்யூ தருது. ஆக்சுவலி டெக்ஸ்ட் டு பைனரி, பட் ஸ்ட்ரிங் டு நம்பர் டு பைனரி இருக்கா? ஓகே,
சரி இது மாதிரியே பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும்போது இந்த வேல்யூ வருதா, இந்த வேல்யூமே அண்டு போட்டு 8ஓட வேல்யூ பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வருது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த இப்போ ஆக்சுவலி இது என்ன சொல்கிறது, இது வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், பார்க்கும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் லைக் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் வந்து எல்லாமே நம்பர்ஸ் வந்து புரியும் கம்ப்யூட்டர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் கம்பேர் திஸ் லைக் இப்போது ஓகே இது எப்படி சொல்கிறது, ஓகே இருங்க அவங்க எப்படி WC ஸ்கூலில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் கிளியராக. Set each bit to 1 if both bits are 1. Set each bits to 1 if one of bits is true. ஓகே ஸோ இதெல்லாம் பிட் வைஸ் தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் இந்த எனக்கு வந்து ஸ்கூலில் படிச்சது ஆக்சுவலி காலேஜில் படிச்சது, அதனால் ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹவு பைனரி இஸ் ஒர்க். எனக்கு தெரியும். சொல்லுங்க. அந்த ரெண்டு பைனரி மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்காங்க. அது ஒவ்வொரு பிட் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும். அந்த எண்ட் ஆப்ரேட்டர் ஒர்க் எப்படின்னா 20 கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணும், 2ல 1 ஃபால்ஸா இருந்தா 0 ரிட்டர்ன் பண்ணும். ஓகே ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி ஹேவ் திஸ் பைனரி நம்பர். ஸோ ஒரு நம்பருக்குமே வந்து வி ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் பைனரி. இப்போ 1க்கு எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்படி இருக்கும். ஓகே ஸோ எந்த டிஜிட்டோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ கோ டு திஸ் அண்ட் இஃப் யூ சி 32 பிட்ஸ் ஆப்ரேட்டர்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து இட் ஹாவ் மெனி நம்பர்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து இப்போ 1 அப்படின்னா இப்போ நம்ம வி ஹேவ் நம்பர்ஸ் ரைட், 1 2 3ன்னு இருக்கிறோம் இல்லைங்களா. இந்த நம்பர் எப்படி டிஃபைன் ஆகிருக்கும் அப்படின்னா இட் வில் பி டிஃபைன் லைக் திஸ். ஸோ 1 அப்படின்னா பைனரி டிஜிட் வந்து 1ஆக இருக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஜீரோஸ் இருக்கும். ஓகே எவ்வளோ ஜீரோஸ்னால் லைக் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி இந்த 32 பிட்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாறும். ஓகே ஸோ அதே மாதிரி இப்போ 2ன்னு வச்சுக்கோங்களேன், வி கான்ட் ஹாவ் 2 ரைட், பிகாஸ் நான் சொல்லியிருந்தேன் பைனரி கேன் ஒன்லி ஹாவ் ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ். கரெக்டாக? ஸோ 2ல் வேலை இருக்க முடியாது. ஸோ மிஷின் புரியுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will have it like this, I think so, if I'm not wrong. செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க இப்படி இருக்குதான்னு சொல்லிட்டு. ஓ ஓகே இது வந்து 1க்கு பதிலாக 0 வருதோ. ஸோ இப்போ அதுவே 3 அப்படின்னா லெட் மீ அசியூம் லைக் அதே மாதிரி 1 ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இட் வில் சேஞ்ச். இப்போ 4 அப்படின்னா 4 கண்டிஜிட் வந்து 1 அதே மாதிரி 5னா அதே மாதிரி 1/, அதாவது இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு 1 and 10 11 அப்புறம் 11 அண்ட் ஸோ அப்படி போயிட்டுருக்கும். இதுதான் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலி நான் எங்கேயுமே நான் வந்து ரியல் டைம் யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. அதனால தான் நான் எனக்கு இந்த டாபிக் பற்றி நான் போனதே கிடையாது. ஓகே ஸோ ஜஸ்ட் ஒரு நாலேஜை செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இருக்குது அப்படின்னா டு கம்பேர் திங்ஸ் வித் பிட்வைஸ். ஓகே பிட்வைஸ் லைக் இந்த மாதிரி பைனரியாக நீங்கள் வந்து எதை கம்பேரிசன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதை தாண்டி வி வில் பி யூஸிங் அண்ட் ஆப்ரேட்டர் ஆர் ஆப்ரேட்டர் அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆனால் இந்த பிட்வைஸ் வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணவே மாட்டோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஓகே பட் இஃப் யூ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் ஆன் திஸ் அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் கோ டு திஸ் டாக்குமெண்ட் பிட் W3 இருக்கு இல்லைங்களா, அங்கேயே போட்டுக்காம பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே யூ வில் ஹாவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். தெரியணும் அப்படின்னா யூ கேன் லேர்ன் ஃப்ரம் இட். ஓகே ரைட். இப்போது இந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது நம்பர் வந்து இது ஓகேவா, இது வந்து ஆர் ஆப்ரேட்டர் லைக் எதர் இட் ஷுட் பி லைக் திஸ் ஆர் திஸ், அது மாதிரி இருக்கணும். லெட் மீ see the how it's how do you have dot. okay இது வந்து எக்ஸ்ஆர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நான் யூஸ் பண்ணவே கிடையாதுங்க. எக்ஸ்ஆர் யூஸ் பண்ண கிடையாது. நாட் வந்து சம்டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் ஆக்சுவலி. லைக் ஏதாச்சும் கண்டிஷன் வந்து இது இல்லை அப்படின்னா அந்த சமயத்தில் ஐ வில் யூஸ் இஸ் கண்டிஷன். அண்ட் 0 லெஃப்ட் ஷிஃப்ட்டு அண்ட் சைன் ரைட் ஷிஃப்ட்டு 0 லெஃப்ட் ரைட் ஷிஃப்ட்டு அதை யூஸ் பண்ணதே கிடையாது. டு பி ஃப்ராங்க் அண்ட் டோன்ட் நோ ஹவு இட் ஒர்க்ஸ் பிகாஸ் எனக்கு அதுக்கான யூசேஜ் எனக்கு வந்து தெரியல. ஓகேவா? நான் யூஸ் பண்ணும் போது அண்ட் இந்த அன்ஆப்ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகே அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. லைக் வென் யூ ஆர் கம்பேரிங் டூ ஐட்டம்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர் ஆர் ஆப்ரேட்டர்
அண்ட் அதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஈவன் இன் ரியாக்ட் we will be using a lot. Okay, so I will have this document. இந்த லிங்க் வந்து உங்களை ஷேர் பண்ணுறேன், குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன், அண்ட் ஆல்சோ I will share it in live stream. Cool. So யாரும் கொஸ்டின் மிஸ் பண்ணியிருக்காங்க. அலர்ட் நாட் ஒர்க்கிங் இன் ஜேஎஸ், கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன்? ஸோ பவித்ரா முத்துக்குமார், ஆக்சுவலி அலர்ட் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் என்விரான்மெண்ட் தான் இது ஒர்க் ஆகும். இப்போ அலர்ட் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸில் ஒர்க் ஆகும் அலர்ட். பட் இப்போ நீங்கள் வந்து நோட் பேஸ்ட் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் அலர்ட்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே அலர்ட்னு எதுவுமே கிடையாது. ஓகே, ஏன்னா அலர்ட் வந்து எங்கே ஒர்க் ஆகும்னா விண்டோ ஆப்ஜெக்ட் தான் ஒர்க் ஆகும். லைக் ஃப்ராங்காக சிம்பிள் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, சிம்பிள் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வெப் பேஸில் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் யூஐ பில்ட் பண்ணுறீங்க, அதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து அலர்ட் வந்து ஒர்க் ஆகும். அலர்ட்டு, ப்ராம்ப்ட்டு, அப்புறமா வந்து ஸோ விஷயங்கள் அங்கே ஒர்க் ஆகும். ஆனால் இஃப் யூ ஒர்க்கிங் இட் இன் Node.js ப்ராஜெக்ட், அங்கே வந்து அலர்ட் ஒர்க் ஆகாது. ஓகே, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். மைதிலி நோ ஏதோ கேட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஓகே, கூல். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஓவரால் நீங்கள் பாருங்கள். சப்போஸ் எனக்கு தெரிஞ்சது இம்பார்ட்டன்ட் இல்லைங்க மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ். அன்லஸ் உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த சமயத்தில் தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள். அகைன் நான் படிக்கிறேன், படிச்சுட்டு நான் திருப்பி உங்களை வந்து டீச் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். செகண்ட் வருவோம். செகண்ட் we have factory function. அதுவுமே சேம் திங் தான். ஓகே, ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து ஒரு கீ கான்செப்ட், பட் அது வந்து அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ் ஐ won't suggest going into factory functions. ஓகே, நம்ம இதுவே நம்ம இக்னோர் பண்ணிடலாம் இப்போதைக்கு. ஐ வில் mark it down. ஓகே, ஏன் இதெல்லாம் இக்னோர் பண்ணுறலாம்? லைக் நம்ம படிக்கிறது மேட்டர் இல்லை, படித்து வச்சுக்கோங்க, மற்ற விஷயம் நம்ம வந்துடும். எதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டோ அதை நம்ம ஃபஸ்ட் கற்றுக்கிட்டு லேட்டர் ஆன் when we are creating some libraries or frameworks, அந்த சமயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இங்கே வந்து கற்றுக்கலாம். ஓகே, combining and extracting arrays using reference values. ஓகே, ஸோ இது யார் டவுட் கேட்டிருக்குது? இது கேன் யூ ஸ்பீக்? என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். Combining and extracting arrays. So நான் தான் கேட்டேன், ஸ்வேதா here. Okay. So combining and extracting வந்து primitive valuesல எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தீங்க, பட் ரெஃபரன்ஸ் வேல்யூல கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு புரியல. லைக் அதனால தான் கேட்டேன். Okay. Let's see some practical examples. Okay. Arrays and combining extracting arrays using reference arrays. Okay, do you have any arrays, sample arrays? Fruits. அது வீடியோல வந்து நீங்க ஷாப்பிங் கார்ட் பத்தி கொடுத்திருந்தீங்க. ஓகே, இப்போ வந்து சும்மா ஐடி வச்சு பார்ப்போம். ஃபுட் வச்சு பார்க்கலாம். டைட்டில் ஓகே, அண்ட் அதே மாதிரி we have many objects. 2, 3. And we have what we call popcorns. Right, so இதான் நம்மளோட array of objects. ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளோட array, and இது வந்து அதோட இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க ஸ்வேதா, திருப்பி சொல்லுங்கள். யூ வாண்ட் டு மேனிப்புலேட் சம்திங் வித்தின் திஸ் ஆர் வாட்? இதுதான் மேனிபுலேட் பண்ணும். லைக் இது எல்லாமே ஒரே எப்படி புஷ் பண்ணுறது கேட்குறீங்களா? சரி, சூப்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி ஆட் பண்ணி பற்றி யோசிப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ரூட் ஸ்கூலில் இஃப் ஐ கோயிங் டு ஆட், இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அன் அரே, ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃப்ரூட் இப்போ நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இது அரேவா இல்லையான்னு கன்ஃபியூஷன் இருக்கும்ல ஸ்டார்டிங்கில். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் கர்சர் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வீட்டு கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ் யூ டேட்டா டைப். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து இது மாதிரி ஆப்ஜெக்ட் ஐடி டைட்டில்னு இருக்குது இப்படி சொல்லி காமிக்குது. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து ஒரு அரேக்குள்ளே வந்து வி ஹாவ் மெனி ஆப்ஜெக்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ். வி ஹாவ் 3 ஆப்ஜெக்ட்ஸ், 1 2 3. ஓகேவா? ஸோ சின்ஸ் இது அரேனால வி ஹாவ் மெனி இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன்சைட் இட்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ்ன்னு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் போடும்போதே இட் இஸ் ப்ரீ ஆப்ரேட்டிங் அண்ட் கிளிக் பண்ணிவிட்டு டாட் ப்ரெஸ் பண்ணுங்களேன். வி ஹாவ் மெனி மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இருக்குது. நான் ஒன்று சொல்லியிருந்தேன் வீடியோஸில், அது எவ்வளோ பேர் நோட்ஸ் பண்ணிங்க தெரியல. பர்பிள் கலர் ஒன்று இருக்குது, ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் தான் வித்தியாசம். சாரி, திரும்ப சொல்லுங்கள். ஓகே, ஸோ ப்ளூ அப்படின்னா இட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இம்மா பர்பிள் கலர் இருக்குன்னா இது வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம கால் பண்ணுவோம். ஓகேங்களா, இன் மெத்தட்ஸ் யூ கேன் சி வி ஹேவ் மெனி மெத்தட்ஸ். ஃபில், எவ்ரி, என்ட்ரிஸ், கன்கேட்னேட், அது மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அன் மெத்தட் கால் புஷ். Okay, if you want to push any data into an array, we can do it with the help of push. நீங்கள் வந்து புஷ்னு டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். இங்கே பார்த்தீங்களா, appends new elements to the end of the array and returns new length of the array அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஆட் அ நியூ டிஷ் கால், ஓகே ஏதாச்சும் ஆட் பண்ணுவோம். ஸோ புஷ்குள்ள என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு கிரியேட் மை ஐட்டம்ஸ். ஓகே, ஐட்டம்ஸ் தான் லைக் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்களா விஎஸ் கோட் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சர்ச் பண்ணுது பாருங்கள். ஓகே, இது இங்கே ஐடி இருக்கணும், இங்கே டைட்டில் இருக்கணும்னு சொல்லி காமிக்குது பாருங்கள். ஓகே, தான் டைப் டெஃபினிஷன்ஸ். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து புஷ் பண்ண போகிறேன். ஆப்ஜெக்ட் பேர் வந்து அதே மாதிரி ஐடி வந்து 4 இருக்க போகுது. அண்ட் டைட்டில் நான் வைக்கலாம். ஏதாச்சும் ஃபுல் நேம் சொல்லுங்கள் ஸ்வேதா, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள், குயிக்காக சொல்லுங்கள் டக்குன்னு. நேம் மாதிரி கேட்குறீங்களா? ஃபுட் நேம் தானுங்க. சாரி, ஃப்ரூட்ஸ்னு போட்டுக்கணும். ஃபுட்ஸ் வச்சுப்போம் மேபி. ஃபுட்ஸ். ஓகே, அதே மாதிரி இங்கே ஃபுட்ஸ் வச்சுக்கலாம். ஃபுட் நேம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். பிரியாணி. ஓகே, பிரியாணி தான் அவாய்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க அதுவே. லைக் பிரியாணி போட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இப்போ சேவ் பண்ணும்போது இஃப் யூ கோ அண்ட் செக் தி அவுட்புட் ஒன்றும் வராது. ஏன்னா நம்ம வந்து கன்சோல் லாக் எதுவுமே பண்ணல. கரெக்டாக, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே லாக் பண்ணுறேன். லாக் அண்ட் வி ஹேவ் ஃபுட்ஸ். சேவ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 4. இப்போ வந்து 3 இல்லை 4 இருக்குது. வி ஹேவ் ஆடட் பிரியாணி. ஓகே, ஸோ ஒரு அரேக்குள்ளே இஃப் யூ வாண்ட் டு புஷ் எனி ஐட்டம்னா வி கேன் யூஸ் டாட் புஷ் மெத்தட். ஸோ இதுக்குள்ளே வந்து வி கேன் ஹேவ் மெனி திங்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம் வச்சுக்கோங்களேன். நம்ம திரும்ப டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 5, இது வந்து சிக்கன் பிரியாணி அப்படி சொல்லிட்டு இப்படியும் போடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 5 வந்துச்சு. ஓகேவா, இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா சேம் இந்த புஷ்குள்ளே வந்து வி கேன் ஹேவ் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதான ஆப்ஜெக்ட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதே நான் கட் பண்ணிவிட்டு கம்மா போட்டுட்டு நான் இங்கே போடலாம். ஓகே, இட் வில் டூ தி சேம் திங். சேவ் பண்ணி பாருங்களேன் அண்ட் செக் பண்ணி பாருங்கள். வி ஹேவ் தி சேம் அவுட்புட். ஓகே, சூப்பர். இதுதான் வந்து திஸ் ஹவ் இட் வில் ஒர்க். ஸோ இதுதான் வந்து ஒன் வே ஆஃப் டூயிங். அண்ட் ES6ல் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட் கால் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டேரெக்டாக இது அரே தானே ஆல்ரெடி. ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலாம் மேலே. ஓகே, ஸோ ஒரு அரே வந்து இது மாதிரி கால் பண்ணிக்கலாம். கரெக்டாக, இதுக்குள்ளே வந்து ஐ நீட் டு காப்பி தி எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் காப்பி பண்ணணும். கரெக்டாக, ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு காப்பி திஸ். பேர் என்னது, ஃபுட்ஸ். கரெக்டாக, ஃபுட்ஸ். ஸோ இதை காப்பி பண்ணதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா வி ஹேவ் அ சின்டெக்ஸ் கால் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபுட்ஸ் இந்த வேரியபிள் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு சேவ் பண்ணி வைக்கும். ஓகேவா, அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணால் சின்டெக்ஸ் வந்து 3 டாட் 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 ஃபுட்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க எல்லாமே காப்பி ஆகிடுச்சா. இங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கமா போட்டுட்டு யூ கேன் ஹேவ் யுவர் ஆப்ஜெக்ட்ஸ் ஓவர் ஹியர். ஸோ ஆப்ஜெக்ட் நியூ அது மாதிரி ஸோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதே எக்ஸாம்பிள் தானே. ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஐம் கோயிங் டு ஆட் 4, 5 ஆட் பண்ணியாச்சு. நான் 6 ஆட் பண்ணுறேன். ஸோ எப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ ஐடி 6 டைட்டில் அண்ட் இப்போ என்ன பேர் வைக்குது, ஏதாவது பேர் வைங்களேன், ஃப்ரைட் ரைஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு லாகில் சேவ் பண்ணால் சேவ் பண்ணிக்கலாம். லைக் ஃபுட்ஸ் 2 அப்படி வைக்கிறேன். இப்போ நம்ம வந்து we can log it to check it. foods 2 save and இங்கே பார்த்தீங்கன்னா we have 6. ஓகேவா, இங்கே வந்து 6 இருக்குது இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we have added another thing called fried rice. ஸோ இது ஒரு வே. ஸோ இது ஈஸியாக இருக்கா, இது ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள். பட் ஐ வில் ப்ரிஃபர் புஷ். இது ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா, அதனால ஐ வில் ப்ரிஃபர் திஸ் திங். ஓகே, இது வந்து டக்குன்னு தெரியுது பாருங்களேன். அதுதான் புஷ் பண்ணுற விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிங்க, எக்ஸ்ட்ராக்டிங் அரேஸ் யூஸிங் ரெஃபரன்ஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போது இதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் வேல்யூஸ் நம்ம வாங்கினோம்னா பண்ணிக்கலாம். வி கேன்
use index to get the particular object. ஸோ நிறைய பேருக்கு வர டவுட்னா தெரியுமா, லைக் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, அரேஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இருக்காது, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. சிம்பிளாக யோசிச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா இது மாதிரி கேர்லி பிரேசஸ் இருக்கும், இதுதான் ஆப்ஜெக்ட்ஸ். இப்படி இருந்தாவே ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே. அரேஸ் அப்படின்னா இது மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் நான் ஃப்யூச்சரில் ஏதாவது கேட்டேன் அப்படின்னா, இதுனா அரேஸ், இதுனா ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ என்ன இருக்குது, இட் ஹேஸ் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ தான் மீனிங். இப்போ நான் எதாவது அசஸ் பண்ண பண்ணிக்கலாம், வி கேன் யூஸ் ஃபுட்ஸ். அண்ட் ஃபுட்ஸ்க்குள்ள வந்து நம்ம கரெக்டாக எந்த ஆப்ஜெக்ட் நம்ம அசஸ் பண்ண போகிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து இண்டெக்ஸை வந்து 0 1 இருக்கா, நல்லா பாருங்கள், ஐடி கிடையாது, இண்டெக்ஸ்னால் அரேக்குள்ளே வந்து அதுக்குள்ள இண்டெக்ஸ் என்ன ஸ்டார்ட் ஆகும்னா 0 ஸ்டார்ட் ஆகும். இது 0 1 and 2 இப்படி இருக்கும் கரெக்டாக. இப்போ இதை இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 பொசிஷனில் இருக்குது. ஸோ வி கேன் ஹேவ் இட் லைக் திஸ் 1. ஓகே. ஸோ இப்போது லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் அசஸ் இட் இன் தி சேம் வே. பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகே. ஸோ இதுக்கு எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபுல் ஆப்ஜெக்ட் தேவையில்லை, எனக்கு அதை நேம் தான் டைட்டிலாம் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், வாட் ஐ கேன் டூ? ஸ்வேதா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள் கொஸ்டின். இப்போது எனக்கு இந்த அரேக்குள்ளே எனக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ஆப்ஜெக்ட் வேணும், அண்ட் அதோட டைட்டில் மட்டும் நான் வந்து அசஸ் பண்ணணும், அதோட வேல்யூஸ் மட்டும் தான் வேணும். எனக்கு வந்து இப்போது ஃபுல் ஆப்ஜெக்ட் விசிபிள் ஆகுது இல்லையா, எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து டைட்டில் மட்டும் தான் வேணும், அதோட இந்த வேல்யூ மட்டும் தான் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அந்த பாக்ஸில் வந்து 0 1 போடலாம். 0 1 எப்படி போடுவீங்க? ஆக்சுவலி நல்லா பாருங்கள், நம்ம இப்போ அரேயில் இருக்கோம், அரேக்குள்ளே வந்து வி ஹேவ் மெனி ஆப்ஜெக்ட், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ இந்த அரேக்குள்ளே வந்து எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வேணும்னால பொசிஷன் வந்து 0 1 இருக்குது, அதான் 1 போட்டுட்டேன். ஓகே. இப்போ 1 போடும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது, இது மாதிரி சோன்ஸை வேல்யூ வருது. இந்த வேல்யூ எங்கே வருதுன்னா இந்த வேல்யூ, இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே ஆசிட்டிஸ் வருது. இப்போ இது வந்து ஆப்ஜெக்ட் கரெக்டாக. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து ஐ நீட் டு ஹேவ் திஸ் வேல்யூ. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் எது 2 திங்ஸ். டைனமிக் ப்ராப்பர்ட்டியாக இது மாதிரி பிராக்கெட் நோட்டேஷன் பண்ணிக்கலாம், லைக் டைட்டில் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து we can able to get the values like french fries கரெக்டாக வேலை செய்யுது. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா இது பண்ணாமலே we can use it like dot title. இங்கே பார்த்தீங்களா விஎஸ் ஆட்டோமேட்டிக் காமிக்குது. ஸோ இப்படி தான் நம்ம அசஸ் பண்ணிக்கணும் அதோட ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூஸை. புரிஞ்சுதா? இல்லை இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். ஓகே. எங்கே உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்கள். லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். நீங்க இப்போ டைட்டில்ல இருக்க அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் என்ற நேம் மட்டும் கொண்டு வரீங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா அந்த அரேஸ் நான் கால் பண்ணிட்டு அது எனக்கு வந்து இந்த இண்டெக்ஸ்க்குள்ள தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு கரெக்ட்டா? அதனால தான் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்க்குள்ள அந்த இண்டெக்ஸ் நம்பர் போட்டுக்கிறேன். 1. சோ இப்போ நம்ம 1 மட்டும் மென்ஷன் பண்ணா இந்த ஃபுல் ஆப்ஜெக்ட் ஃபுல்லாவே வரும், லைக் ஐடி டைட்டில் எல்லாமே வருங்களா? கரெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டோட ஐடி டைட்டில் என்னென்ன வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இங்க வரும், இதுல இருக்கும். ஓகே. சோ டாட் டைட்டில் கொடுத்தா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் வரும். ஆமா, ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட்க்குள்ள இப்போ டாட் டைட்டில் போட்டா வரும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் என்ன இருக்கு, அதனால தான் அப்படி இருக்கு. ஓகே. ஓகே ஓகே. இப்போ அதுவே பாப்கார்ன் போட்டா பாப்கார்ன் வரணும் அவுட்புட், அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? வாட் கேன் டு? 2 போட்டுட்டு டாட் y. ஏன்னா இது தேர்ட் வேல்யூல இருக்குல, தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்குன்னு சொல்லுங்க. சோ ஐ மீன் செகண்ட் இண்டெக்ஸ் இருக்கு, சாரி செகண்ட் இண்டெக்ஸ் சொல்லுங்க. கரெக்ட். செகண்ட் இண்டெக்ஸ் 0 1 அது தேர்ட். ஓகே. சோ செகண்ட் இண்டெக்ஸ், இது வந்து இண்டெக்ஸ், இது வந்து ஐடி கிடையாது, இண்டெக்ஸ். ஓகேங்களா? சோ இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ் இருக்குனா இப்படி போட்டுக்கலாம். you will get the popcorns. ஓகே. சோ இந்த இதுதான் பேசிக் கான்செப்ட். இது நீங்க புரிஞ்சாவே வந்து you can able to live along. ரைட். நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிங் பிரிமிட்டிவ் அரேஸ். அது என்னதுங்க டெஸ்டிங் பிரிமிட்டிவ் அரேஸ்? Okay, and also you want to get like combining and extracting arrays using, if you suppose we have something called foods dot splice னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஸ்லைஸ் வேணா ஸ்லைஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்லைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸ்ப்ளைஸ்ன்னு ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ப்ளைஸ்னு இருக்குது. ஸ்லைஸ்னால் லைக் உங்களை வந்து கட் பண்ணுறது கரெக்டாக, அதுதான் ஸ்லைஸ் நம்ம கால் பண்ணுவோம். ஓகே. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரிட்டர்ன் அ சர்டன் செலெக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 0 1 2 இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே எனக்கு வேல்யூஸ் இருக்குது. பட் வாட் சப்போஸ் எனக்கு வந்து
ஃப்ரம் இண்டெக்ஸ் 2லேருந்து தான் எனக்கு வந்து வரணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து we can use this call slides. Okay, so to select for example id from 1 to 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். So let me have this quick 4 இதே மாதிரி 5 going to call this curd rice. Okay, இப்போ வந்து 5 ஃபுட் இருக்குது கரெக்டாக. பட் எனக்கு என்னென்னா எனக்கு வந்து தேர்ட் ஐடி இந்த ஃபஸ்ட்டு 2 வேணாம், அதுக்கு மேலே தான் எனக்கு வேணும் அப்படின்னா அது நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஐ கேன் யூஸ் ஸ்லைஸ் ஃபார் தட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரே ப்ளேஸ் பண்ணிட்டு அரேயோட வேரியபிள் நேம் போட்டுட்டு டாட் ஸ்லைஸ் அண்ட் இதோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கலாம் லைக் எப்படிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா ரிட்டர்ன்ஸ் அ காப்பி ஆஃப் எ செக்ஷன் ஆஃப் அன் அரே ஃபார் போத் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு இது வந்து கால் பேக் ஃபங்க்ஷன் இல்லைங்களா. ஸோ வி கேன் ஹேவ் இட் லைக் ஸ்டார்ட் நம்பர் அண்ட் எண்ட் நம்பர். ஓகே, கால் பேக் ஃபங்க்ஷன் கிடையாது, வந்து ஸ்டார்ட் நம்பர் அண்ட் எண்ட் நம்பர் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இண்டெக்ஸையும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும். இப்போ எனக்கு வந்து ஸ்வேதா நீங்கள் தான் நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்க. இப்போ எனக்கு வந்து பாப்கார்ன்லேருந்து எனக்கு வந்து கர்ட் ரைஸ் வரைக்கும் வேணும் எனக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? எனக்கு ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னது? 2. ஸோ ஓகே 2ன்னு போடுறேன். 2 2 கமா 5 போடுங்க. 2 ஓகே 5 போடுறேன். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ செக் பண்ணி பார்த்துக்காக ஐம் கோயிங் டு கன்சோல் லாக் இட். ஸோ கட் பண்ணிவிட்டு லாக்குள்ளே அது போடுறேன். ஸோ சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have an error call because coding error. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா we have 3 indexes call பாப்கார்ன் சாம்பார் கர்ட் ரைஸ். ஓகேவா, பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இஃப் சப்போஸ் எனக்கு வந்து ஸ்டார்ட் தான் ஆகணும் எண்டு ஆகக்கூடாதுன்னா ஐ திங்க் we can remove from it. ஸோ சேவ் பண்ணி பாருங்களேன், we can visit the same thing. ஓகே, பாப்கார்ன் சாம்பார் கர்ட் ரைஸ் அதுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வருது. ஓகே, ஸோ ஆக்சுவலி உங்கள் லாஜிக் எப்படி இருக்குன்னா லைக் அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து 0 1 2 இல்லைங்களா. 2ன்னு ஸ்டார்ட் ஆகிட்டு 2 3 4 தான் வரும், 5 வராது. ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சின்டாக்ஸ் இதுதான் டாட் ஸ்லைஸ். ஓகே, புரிஞ்சுதா? ஐ ஹேவ் ஒன் டவுட். எஸ், கேளுங்க. இப்போ கொஞ்சமான டேட்டா இருக்கிறதுனால நம்ம இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிடுறோம். ஓகே, இதே நம்ம நிறைய டேட்டாஸ் இருக்கு, அப்போ வந்து எனக்கு இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக வேணும்னா என்ன பண்ணணும்? அப்போ வந்து you need to loop it. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் லூப் பண்ணிவிட்டு உங்கள் கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் மெனி திங்ஸ், எனக்கு வந்து ஐடிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா லைக் ஃபுட்ஸ் டாட் ஃபைண்ட் இண்டெக்ஸ் வராது, ஃபைண்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ஃபைண்ட் இண்டெக்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் எனி இதுக்குள்ளே வந்து எந்த இண்டெக்ஸ் வச்சு நீங்கள் ஃபைண்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைண்ட் இண்டெக்ஸ் வச்சுட்டு ஸோ 2 போட்டு பாருங்களேன் 2. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் யூ லாக் திஸ் திங் ஓகே, இப்போ கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் எ ஃபன். ஓகே, இங்கே கால் பேக் ப்ரிடிக்ஷன் ஃபங்க்ஷனா ரைட். இப்போ இந்த ஃபைண்ட் டெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ வில் ஹாவ் தி கால் பேக் இஃப் ஐம் ரைட். ஃபைண்ட்ஸ் கால் ப்ரிடி ஒன்ஸ் ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். JavaScript array find index. Okay, we can click any link. Okay. ஸோ ஏஜஸ் வந்து ஃபைண்ட் டெக்ஸ் வச்சு கால் பண்ணுறாங்க, செக் ஏஜ் வந்து வாங்குறாங்க. ஓகே ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம பண்ணுற லாஜிக் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. ஸோ வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் ஆல்சோ ஹேவ் சம் ஃபங்க்ஷன் ஹியர். ஸோ இதுக்குள்ளேயே வந்து வி கேன் ஹேவ் சம் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் இண்டெக்ஸ் வந்து ஏதாச்சும் நம்ம போடுறோம் அப்படின்னு நம்ம இங்கே போட்டுக்கலாம். ரைட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் டு ஹேவ் சம் லாஜிக் கால் ஐடி வச்சுக்கோங்களேன். ஸோ ஐடி வந்து சரி நான் கன்ஃபியூஸ் பண்ண நினைக்கிறேன் உங்களை. என்ன கேட்டிங்க? மிஸ்டர் விஜய் திருப்பி கேளுங்க, உங்கள் டவுட்டை கேளுங்க. வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் கேளுங்க திருப்பியும்.
இப்போ நிறைய டேட்டாஸ் இருந்தா, இப்போ இதுலேருந்து இதுவரையும் ஸ்லைஸ் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சது கம்மியா இருக்கிறதுனால பண்ணிட்டோம். ஓகே. இதுவே நிறைய டேட்டாஸ் இருந்தா எப்படி எக்ஸ்ட்ராக்ட் அங்க நீங்க பண்றதுன்னு என்ன கேட்குறேன். உங்க கண்டிஷன் என்ன? எந்த கண்டிஷன்ல நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நினைக்கிறீங்க? ஓகே. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் இதை மட்டும் தான். எது ஃபாஸ்ட் ஃபுட்டு? சைனீஸ் வெரைட்டி. அப்போ நீங்க வந்து ஸ்லைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் அப்படின்னா அப்ப நீ என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் யூஸ் சம்திங் ஃபில்டர். கால் ஃபில்டர். யா, ஃபில்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் தேவையில்லைல்ல. ஓகே ஓகே ஓகே. ஸோ சேம் அதே மாதிரி கால் பண்ணி டாட் ஃபில்டர் வச்சுட்டு நீங்கள் கால் பேக் ஃபங்க்ஷன் மூலியமா நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் ரெண்டுமே. ஓகே. அண்டு இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம வந்து நார்மல் அரேல வந்து இப்போ ஒரு அரேல ஃபுட் ஐட்டம்ஸ் ஒரு 4 ஃபுட் ஐட்டம் வச்சிருக்கேன். அதில் வந்து இட் இன்க்ளூட்ஸ்னு கொடுத்தா வந்துடுது. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் டைப்பில் எப்படி இன்க்ளூட்ஸ் கண்டுபிடிக்கிறது டைட்டிலை வச்சு? அதாவது இப்போ புரியுது. நீங்கள் வந்து அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து டைட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சொல்கிறீங்களா? ஆமாம் 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 ஆமாம். அந்த சாம்பாருங்கிறது இருக்கா இல்லையா அப்படி இன்க்ளூட்ஸ் யூஸ் பண்ணி. அதுக்குமே வந்து சேம் ஃபங்க்ஷன் இருக்கீங்க. இப்போ ஃபுட்ஸ் போட்டுட்டு இங்கே பார்த்தா வி ஹேவ் மெனி திங்ஸ். ஸோ இதில் வந்து வி ஹேவ் ஓகே எவ்ரி ஃபில் ஃபில்டர். இதுலேயுமே நீங்கள் வந்து வி கேன் யூஸ் லைக் ஃபைண்ட். ஸோ இப்போ உனக்கு சாம்பார் மட்டும் இருக்கா இல்லையா வேணும் இல்லைங்களா? ஸோ ஃபைண்டில் போயிட்டு வி கேன் ஹேவ் சம் கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு ஹேவ் ஃபார் ஈச் ஃபுட் ஓகேவா ஐம் கோயிங் டு ஹேவ் ஃபுட் டாட் டைட்டில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறேன் சாம்பார் இருக்கான்னு சொல்லிட்டு. சாம்பார் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேல்யூ இங்கே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ் சாம்பார் அவைலபிள். ஓகே, இப்போ நீங்கள் லாக் பண்ணி பாருங்களேன். ஸோ லாக் சாம்பார் அவைலபிள். அண்டு சாஜிதே எஸ். இப்போ வந்து இந்த அரேல இப்போ நம்ம ப்ரிமிட்டிவ் வேல்யூவில் பார்க்குறோம்னா இன்க்ளூட்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ ரெஃபரன்ஸ் வேல்யூ பார்க்கும்போது இன்க்ளூட்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் செகண்ட் ஒரே நிமிஷம் இருங்க. எஸ் சாரி, திருப்பி சொல்லுங்கள். கம் அகைன். இல்லை வந்து அந்த இன்க்ளூட்ஸ் வந்து நம்மளாக ஒரு ப்ரிமிட்டிவ் வேல்யூவை சூஸ் பண்ணலாம். பட் அது வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் டைப் வேல்யூவாக இருக்கும்போது ஸோ வி கான்ட் ஏபிள் டு யூஸ் இன்க்ளூட்ஸ். ஸோ அதில் பங்கு வி கேன் யூஸ் ஃபைண்ட் ஆர் ஃபில்டர் இன்ஸ்டெட் யூஸிங் இன்க்ளூட்ஸ். Still I can't able to understand. ஏதாச்சும் கோட் இருந்தா ஷேர் பண்ணுங்களா? let me review it. இப்போ நான் ஷேர் பண்றேன் ப்ரோ. சரி, அந்த கோடு காணாம இப்போ நான் ஒரு சொல்றேன், அப்படியே டைப் பண்றீங்களா? என்ன சின்ன கோடா பெரிய கோடா? ஒரு சின்னதான் சொல்லுங்க. இப்போ ஒரு அரே ஃபுட்னு ஒரு அரே இருக்கு. அதுல வந்து பிரிமிட்டிவ் வேல்யூ வந்து ஒரு 4 ஃபுட் இருக்கு. ஓகே. அதை வந்து இப்போ நமக்கு வந்து இந்த ஃபுட் அவைலபிளான்னு செக் பண்றது இன்க்ளூட்ஸை யூஸ் பண்ணி செக் பண்ணுவோம். ஓகே. அப்போ வந்து அது இருந்தா ட்ரூன்னு காட்டும், இல்லாட்டி ஃபால்ஸ்னு காட்டும். ஓகேவா? ஓகே. இப்போ அதே மட்டும் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள எப்படி அதை இது பண்றதுன்னா கேட்குறேன். அதான் சொல்கிறேனே, why are you guys thinking complex? இதே மாதிரி நான் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதில் அதே இருக்கா இல்லையான்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிக்கலாம்ல, சேம் லாஜிக்லேயே. இப்போ அதே மாதிரி ஃபைண்ட் பண்ணுறேன். இப்போ சாம்பார் அவைலபிளாக இருந்துச்சுன்னா இட் வில் ரிட்டன் சம் வேல்யூஸ். கரெக்டாக? இப்போ இந்த ஐட்டம் இப்போ சாம்பார் பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் தி சேம் லாஜிக். ஓகே, இப்போ எனக்கு வந்து லெட் மீ சேக் லைக் வாட் சே வேறு ஃபுட் சொல்லுங்களேன். லைக் மேகி வச்சுக்கோங்க, மேகி. ஓகே, இப்போ மேகி வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கா? யூ ஹேவ் எனி லிஸ்ட்? கிடையாது, மேகி கிடையாது. ஓகேவா? இப்போ நீங்கள் போடும்போது யூசிடி undefined. ஓகே, ஏன் அன்டிஃபைன்னா பிகாஸ் we don't have any values called மேகி. கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து கண்டிஷனல் லாஜிக்காக போட்டுக்கலாம்ல. ஸோ இப்போ வந்து we can have லைக் ஓகே லாகில் வந்து சாம்பார் அவைலபிள் வந்து undefined இருந்துச்சு அப்படின்னா we can have it like we can also use tenant operator here. So not available இல்லைனா அவைலபிள் அப்படி வச்சுக்கலாம்ல. இப்போ பாருங்களேன், சேம் திங் செக் பண்ணி பார்க்குறேன். நாட் அவைலபிள் வந்துச்சு. இப்போ அதுவே இஃப் ஐம் கிவிங் சாம்பார் அப்படின்னா
save, and we have available. Same logic தான். ஸோ there are many methods which we can do in multiple ways, but நம்ம எல்லாத்துக்கும் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள் புரியுறதுக்கு. ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நான் கண்டிஷன் இது கலையாக செக் பண்ணுறேன், இது அதுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து இது பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் இன்க்ளூட் சொல்கிறது வந்து எனக்கு கிளியரான கிஸ்ட் எனக்கு புரியல. மேபி கோட் வச்சு பார்க்கும்போது ஐ கேன் ஏபிள் டு கைட் யூ ஈவன் மோர் பெட்டர். இல்லை ரெஃபரன்ஸ் டைப்பில் இதில் இன்க்ளூட்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு தான் கேட்குறாங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல வரிசை அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நீங்கள் வாட் இட் இஸ் என்ன சொல்கிறீங்க? இது வந்து என்ன நினைக்கிறீங்க? ரெஃபரன்ஸா இல்லை வந்து ப்ரிமிட்டிவ்ஸா? ரெஃபரன்ஸ் டைப். ஓகே, ஸோ ப்ரிமிட்டிவ்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். கான்ஸ்டன்ட் ஃபுட்டு, கான்ஸ்டன்ட் ஃபுட்டு 2ன்னு வச்சு. சரி, இப்போ அரேஸில் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவா சாம்பார் சட்னி இப்படி சொல்கிறீங்க. ஓகே, ஆக்சுவலி இப்போ இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் ஆல்சோ இட் ஓன்ட் பி லைக் சி டைப் ஆஃப். ஓகே, அப்படியே தான் வரும். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த ப்ரிமிட்டிவ்ஸ் டேட் டைப் சொல்லிட்டு ரெண்டுக்குமே வந்து ஒரு சில வித்தியாசம் இருக்குது. பட் இங்கே நீங்கள் வந்து யூ ஆர் யூஸிங் லைக் ஃபுட் டாட் இன்க்ளூட்ஸ். ஓகே, இதெல்லாம் பாஸ் பண்ணுறோம். சர்ச் எலமெண்ட் ஸ்ட்ரிங். ஓகே, சாம்பார்னு போகிற வச்சுக்கோங்களேன். லெட் மீ செக். சேவ் அண்ட் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த ஃபுட் வந்து ட்ரூ வருது. ஓகே, இப்போ இதே இந்த இன்க்ளூட்ஸ் வந்து இந்த இதில் இந்த ஆப்ஜெக்டில் வந்து பண்ண முடியுமா இல்லையான்னு கேட்குறீங்க, கரெக்டாக? ஆமாம் ஆமாம். அப்போ சேம் சிம்பிளுங்க, அதே தாங்க. இங்கேயுமே நீங்கள் யூ கேன் யூஸ் இதுக்கு வரலாம். யூ கேன் இந்த கால் ஃபங்க்ஷனில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு யூ கேன் ஹேவ் திஸ் திங் லைக் ஃபுட் டாட். ஓகே, இது ஃபுட் வராது. வி கேன் ஆல்சோ யூஸ் லைக் சம்திங் கால் இதுங்க கமெண்ட் பண்ணிவிட்டு other food dot includes. and actually இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பர், ஐ காட் திஸ் கிஸ்ட். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தெரியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹாவ் சம்திங் கால். இங்கே வந்து அதுக்குள்ளே டேரெக்டாக அந்த வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் பதிலாக வி ஹேவ் an ஆப்ஜெக்ட். எஸ் அதான் கேட்டேன். ஓகே, ஸோ அந்த சமயம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வி கேன் டைரக்ட்லி ஹேவ் எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் போட்டாலுமே. இப்போது மேட்சிங்காக இருக்கிற ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட் மீ காப்பி திஸ் அண்ட் இங்கே போட்டால் கூட சேவ் அண்ட் நம்ம வந்து ஒரு வேரியபிள் செட் பண்ணி வச்சுக்கலாம். செக் பண்ணிக்கிறதுக்காக கான்ஸ் ஆர் ரிசல்ட். ஓகே, லாக் ரிசல்ட் சேவ் பண்ணி பாருங்களேன். இஃப் யூ கோ அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு வரும். ஏன் ஃபால்ஸ் வருதுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட், தட் ஆப்ஜெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே நம்ம கூகுளில் போய்ட்டு பார்க்கலாம். இருங்க, includes JavaScript, includes primitives போட்டு பார்ப்போம். method அன்பு. எஸ், இப்போ அந்த லாஸ்டாக இந்த கோடுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு அந்த ஒப்ஜெக்ட்ல இருந்தானே வரணும். இங்கேயா? ஓ, அந்த ரிசல்ட்டுங்கிற அந்த கோடு வந்துட்டு ஐடி வந்துட்டு 1 டைட்டில் மோமோ ட்ரூ ஃபால்ஸ் அந்த ரிசல்ட் மேலுகிரி ஒப்ஜெக்ட்ல இருந்தானே வரணும். ஆமாம், அந்த ஃபுட். ஓ சாரி, சூப்பர், குட் பாயிண்ட்டுங்க. அதுக்கு நைஸ், ஓகே, குட் பாயிண்ட். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபால்ஸ் தான் வரும். பிகாஸ் இந்த ஆப்ஜெக்ட் வேறு அண்ட் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் வேறு. ஓகே, அதனால தான் வந்து வரல. பட் லெட்ஸ் see how to overcome this thing. ஓகே
இங்கே போட்டிருக்கேன் பாருங்களேன், கண்டெய்ன்ஸ் ஃபைண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதான் ஃபைண்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ். இதுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னது விஜய் ஆக்சுவலி ரொம்ப ப்ரிட்டி சிம்பிள் தான். நம்ம சொன்னோம் வச்சுக்கோங்களேன், இது வந்து டேட்டா வேல்யூ இருக்கிறதுனால we can யூஸ் இன்க்ளூட்ஸ். அதுவே வேல்யூஸ் இல்லாத போது இவன் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ இன்க்ளூட்ஸ் பதிலாக we can யூஸ் many other things. ஸோ இங்கே எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா they have something called சம்மன் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. சம்மனா லைக் ஏதாச்சும் வேல்யூ வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக, okay, true or false இருக்க மாதிரி. or we are using the find method which we did the same thing. அதே find method யூஸ் பண்ணுறாங்க. and we can also use find index. ஸோ அதை வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இண்டெக்ஸ் நான் டவுட்டில் இருந்தேங்களா, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஐ நீட் டு ஹாவ் சம்திங் காலிங் பாப்கார்ன்ஸ். நான் பாப்கார்ன்ஸ் எனக்கு என்னென்னா எனக்கு ஃபுட்ஸை வந்து இந்த பாப்கார்ன்ஸ் வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணணும். ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா ஐ கேன் டூ தி சேம் திங். ஓகே, ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு லெட் மீ ஹாவ் ஹியர் ஸோ ஃபுட்ஸ் டாட் அண்ட் இது பேர் என்னது ஃபைண்ட் இண்டெக்ஸ் இல்லையா, ஃபைண்ட் இண்டெக்ஸ். அண்ட் இது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம என்ன செக் பண்ண போகிறோம், ஃபுட் கரெக்டாக. ஸோ என் கண்டிஷன் என்னதுன்னா ஃபுட் வந்து ஃபுட் டாட் டைட்டில் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். என்ன கம்பேர் பண்ண போகிறேன், பாப்கார்ன்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து I'm going to log it. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி கார்ன்ஸ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகே, I'm going to log this same result same. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா if I go and check here I have something called -1. ஓகே, ஏன் -1 வருது அப்படின்னா இந்த பாப்கார்ன்ஸ் வந்து கரெக்டான வேர்டு இல்லை. ஐ மீன் இது வந்து இந்த இண்டெக்ஸே அவைலபிளாக இல்லை அப்படின்னா இட் வில் பி லைக் -1. பட் நீங்கள் கேட்கலாம் ஏன் -1 இருக்குது, பாப்கார்ன் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, ஸோ இப்போ பாப்கார்ன் நான் இங்கே போடுறேன், கிளியராக போடுறேன் பாப்கார்ன் சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா we have 2. ஸோ பாப்கார்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவைலபிள் on 2. ஓகே, இது வந்து 0 1 and 2. பார்த்தீங்கன்னா 2ல் வந்து கரெக்டாக அந்த இண்டெக்ஸ் வந்து ஷோ பண்ணுது. ஸோ if you want to get those indexன்னா we can use this find index. Okay, and regarding your answer இந்த includes வந்து we can includes பதிலாக நீங்கள் வந்து you can use find. ஓகே, இது வந்து மோஸ்ட் ஈஸியஸ்ட் வே நினைக்கிறேன். ரைட்டா, புரிஞ்சுதா விஜய் அண்ட் சஜித்? ஓகே, டோன்ட் மேக் திங்ஸ் காம்ப்ளிகேட்டட். ஜஸ்ட் வந்து சோஃபார் வந்து என்ன உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதை நீங்கள் போயிட்டு லேட்டரான வந்து அது கற்றுக்கும் போது இதோட பெட்டரான வே என்ன இருக்குது. ஒரு விஷயத்தை வந்து we can do it in multiple ways. ஓகே, பட் ஃபார் பிகினர்ஸ் டோன்ட் மேக் திங்ஸ் காம்ப்ளிகேட்டட் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ லெட்ஸ் see other things quickly. I have something scheduled on 8:30. ரைட், அண்ட் யூடியூப்பில் பார்க்குற எல்லாருக்குமே I have some options like என்னென்னா okay, some person is spamming it. ஒரு நிமிஷம் இருங்க. இப்படிலாம் ஸ்பேம் என்ன பண்ணோம் அப்படின்னா we can directly click there and ரிப்போர்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ ரேட் பிளேசிங் ஸ்டூடியோ என்ன பண்ணுவீங்க, கன்சிஸ்டன்ட் கோர்ஸ் முடிங்க. ஓகே, வாய்ஸ் வெரி லோவாக கேட்குது. ஆக்சுவலி மற்றவங்களாம் கேட்குதா, கிளியராக கேட்குதுங்க. யூடியூப்பில் லோவாக கேட்குதுன்னு சொல்கிறாங்க. செக் எவ்ரி திங். ஆக்சுவலி யூடியூப்பில் யாராவது பாருங்களேன், கரெக்டாக கேட்குதான்னு ஒரு செக் பண்ணி பாருங்கள். யாராச்சும் செகண்ட் பர்சனாக வந்து கம்ப்ளீட் போடுறாங்க. எனக்கு கரெக்டாக தான் கேட்குது. ஐ கேன் ஏபிள் டு ஹியர் கிளியர்லி. ஸோ ஐ திங்க் உங்களோட இஷ்யூன்னு நினைக்கிறேன் மேபி. ரைட், ரைட், கூல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம், நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ப்ரிமிட்டிவ்ஸ் அரேஸ். ஸோ இது என்ன மீன் பண்ணீங்கன்னு தெரியல எனக்கு. ஐ ஹேவ் நோ ஐடியா. என்ன மீன் பண்ணீங்க? ஸோ டெஸ்டிங் நான் தான் கேட்டேன். ஸ்வேதா ஹியர்.
ஸோ அரே வந்து டெஸ்ட் பண்றது தான் சம் அண்ட் எவ்ரியோட டிஃப்ரென்ஸ் கேட்டேன். ஆக்சுவலி எனக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சு, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். பட் என்ன டவுட்னா, இப்போ இது இது டெஸ்ட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அவுட்புட் பூலியன்ல தான் வருமா? ஓகே, நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க? விச் மெத்தட் யூ ஹேவ் டெஸ்டட்? எது யூஸ் பண்ணீங்க? பிரிமிட்டிவ் தான், பிரிமிட்டிவ் டைப்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க கரெக்டாக? டெஸ்டிங் போட்டிருக்கீங்க இல்லையா, அது வந்து கரெக்டாக என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க? என்னவா ஆகணும் உங்களுக்கு அது சொல்லுங்கள். ஸோ எக்ஸாம்பிள்ல உங்க வீடியோல வந்து ஒரு கியூல வந்து ஒரு ஏஜ் மாதிரி டிவைட் பண்ணிருக்கீங்க. ஒரு 3 ஏஜ் கொடுத்துட்டு 18 பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ, 18 பிளஸ் 18 கீழே இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், அந்த மாதிரி இருந்துச்சு உங்க எக்ஸாம்பிள்ல. ஸோ என்னோட டவுட் என்னன்னா, இந்த இந்த டெஸ்டிங் ஜாவாஸ்கிரிப்ட் அரே நம்ம பண்ணும்போது அவுட்புட் பூலியன்ல தான் வருமா? லைக் நம்மளுக்கு அவுட்புட் வந்து வேல்யூஸ் வராதான்னு கேக்குறேன். இப்போ அதோட அதிகமா 18 பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா என்னென்ன 18 பிளஸ்ஸா இருக்கு அந்த வேல்யூ வராதுங்களா? அதுக்கு தான் நீங்கள் யூ ஹேவ் சம்திங் கால் ஃபில்டர் இல்லையா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இஃப் ஐ வாண்ட் சம்திங் கால், எனக்கு வந்து ஐடி 3க்கு மேலே வேணும்னு வச்சுக்கோங்களேன். 3க்கு மேலே ரெக்கார்ட்ஸ் வேணும்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி வி கேன் யூஸ் ஸ்லைஸ். அண்ட் இதில் வந்து ஃபில்டர் பண்ணணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம்ல. இப்போ நீங்கள் ப்ரிமிட்டிவ்ஸ் வந்து புரிஞ்சுதுன்றீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே அதர் ஓகே, இப்போது வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் இப்போ சொல்லுங்கள் ஸ்மிதா, திருப்பி சொல்லுங்கள். ஸோ எனக்கு இதுல தெரியல. லைக் உங்க எக்ஸாம்பிள்ல வந்து ஏஜ் வைஸ் இதுலயே வந்து ஏஜ் மாதிரி டிஃபரன்ஸ் பண்ணிட்டீங்க. லைக் 24, 32, 45 அந்த மாதிரி ஏஜ் மாதிரி டிஃபரெண்ட் பண்ணிட்டு எந்த இந்த 1 2 நீங்க எந்த வீடியோன்னு? 61. சூப்பர். ஒரு நிமிஷம் குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, இந்த எவ்ரி மெத்தடில் டவுட் இருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லை எப்படி? பிரிமிட்டிவ் டெஸ்டிங்ல வந்து லைக் இதோட அவுட்புட் வந்து பூலியன்ல தான் கொடுக்குமா? லைக் ட்ரூ ஃபால்ஸ் அந்த ரெண்டு வேல்யூ தான் கொடுக்குமா? இல்ல சூப்பர். அதாவது வேல்யூ தருதான்னு கேட்குறீங்க. அதாவது உங்களோட கொஸ்டின் ஆமா, ரொம்ப சிம்பிள். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் தருமா இல்லை வந்து அதை வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமான்னு கேட்குறீங்க கரெக்டா? ஆமா, வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா? ஸோ எப்பயுமே வாட் டைப் ஆஃப் வேல்யூ இட் வில் ரிட்டர்ன், அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, யூ கேன் ஜஸ்ட் கோ டு யூசர்ஸ் கோட் அண்ட் நீங்கள் வந்து அனதர் ஃபுட் டாட், இப்போ எந்த மெத்தட்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எவ்ரியில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் எவ்ரி போட்டுட்டு இங்கே பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் எ ஸ்ட்ரிங். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரீடேட் ஃபங்க்ஷன், லைக் ஒரு ஃபங்க்ஷன் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது இங்கே காமிக்கும். The function that accepts up 3 arguments. ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன தரும்னா இட் வில் கிவ் யூ ஒன்லி பூலியன். இப்போ பார்த்தீங்கன்னா பூலியன் அர்த்தம் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அது மாதிரி தான் தரும், வேறு தராது உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலி விஷயம். இப்போ நீங்கள் வந்து வேல்யூ இங்கே வந்து உங்கள் லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரினா லைக் எவ்ரி அரேக்கு வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, அதான் லாஜிக். சோ நம்ம அந்த வேல்யூ வரணும்னா லைக் இஃப் எல்ஸ் இல்லனா அந்த ஃபில்டர் ஆப்ஷன் மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும். கரெக்ட். மேக் சென்ஸ். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து we can see dis. ஓகே, டிஸ்க் படி பார்த்தீங்கன்னா இட் பேஸ்ட் ஆன் நிறைய விஷயம் இருக்குங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்பரான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ் வில் ரேட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் நீங்கள் வேறு அப்ளிகேஷன் லிவ்ஸ். இப்போது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்னா அங்கே டிஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரேட் பண்ணோம். நோட் அப்ளிகேஷன்னா அங்கே டிஸ் வந்து வேறு மாதிரி ரேட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சொல்கிற மாதிரி தான், லைக் இந்த விஷயத்தில் இந்த டிஸ், அந்த விஷயத்தில் அந்த டிஸ், அது மாதிரி தான். என்ன பண்ணுறேன்னா லெட் மீ கோ டு கூகுள் அண்ட் சர்ச் டிஸ் கீவேர்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே,
ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have a traditional like இதான் நம்ம ஃபங்க்ஷன் கரெக்டாக இது வந்து we called as an array. ஸோ அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா we have first name last name id full name வச்சுருக்கோம். ஓகே ஸோ இங்கே வந்து நல்லா பாருங்கள் ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து we are having many ப்ராப்பர்ட்டிஸ். இது ப்ராப்பர்ட்டிஸ் இது வேல்யூஸ் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ இதில் வந்து இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இது வந்து இதுக்குள்ளே இருக்கிற மெத்தட். ஓகே ஃபங்க்ஷனை வந்து நம்ம மெத்தட்னு கால் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து we are getting this object I mean இந்த மெத்தட்குள்ளே வந்து இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூஸ் வந்து நான் வந்து அசஸ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து திஸ்ன்னு போடும்போது என்ன ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் கரண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே ஸோ வாட் எவர் யூ ஹேவிங் ஹியர் இதை என்ன பண்ணணும் டிஸ்னா இந்த கரண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கரண்ட் ஆப்ஜெக்ட்குள்ளே ஃபஸ்ட் நேம் எங்கே இருக்குது இங்கே இருக்குது கரெக்டாக. அதனால வந்து டிஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லிட்டு நம்ம போடுறோம். ஓகே அதே மாதிரி தான் டிஸ் டாட் லாஸ்ட் நேம் சொல்லி நம்ம போடுறோம். ஓகே ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் வந்து டிஸ்ன்னு என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப். ஓகே இதான் வந்து ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒரு திங் ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் போட்டிருக்காங்க டிஸ் கீவேர்ட் ரெஃபர்ஸ் டு அன் ஆப்ஜெக்ட். ஓகே ஓகே ஸோ இதுதான் இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி. இன் அன் ஆப்ஜெக்ட் மெத்தட் டிஸ் ரெஃபர்ஸ் டு அன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஸோ போரிங்காக இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் படிங்க பச்சை உங்களுக்கு அது புரியும். ஓகே ஸோ இங்கே போடுற மாதிரி தான் முக்கியமான விஷயம். திஸ் இஸ் நாட் அன் வேரியபிள் இட் இஸ் அ கீவேர்ட். ஓகேவா இஃப் எல்ஸ் மாதிரி இதுவும் ஒரு கீவேர்டு தான். ஓகே யூ ஷுட் நெவர் நேம் டிஸ் திங் லைக் டிஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ரைட் நெக்ஸ்ட் வந்து ஓகே மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படி போட்டிருக்கோம். அண்ட் அலோனா லைக் இப்போது அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் திஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு என்ன வருது அந்த ஆப்ஜெக்ட் வருது கரெக்டாக. யார் இந்த டவுட் கேட்டால் அன்பு நான் முத்துக்குமாரி. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஸ் வந்து நம்ம இந்த எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணிக்கிறதுனால டிஸ் என்ன ரெஃபர் பண்ணுது அந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா அதே வாட் சப்போஸ் நான் ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே வந்து லெட் மீ கிரியேட் சம்திங் கால் கான்ஸ் சம்திங் அப்படின்னு போகிறேன் வச்சுக்கோங்களேன் சம்திங் அண்ட் இங்கே நான் வந்து டிஸ்ன்னு போகிறேன் வச்சுக்கோங்களேன். அங்கேயுமே டிஸ் வந்து என்ன போட முடியும் பிகாஸ் இட்ஸ் அ கீவேர்ட். டிஸ்னா லைக் இட் வில் கிவ் யூ தி கரண்ட் கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட்னா கரண்ட்டான நடக்கிற விஷயம். ஓகே ஸோ இப்போ நான் வந்து லாக் பண்ணி பார்க்கலாமா இப்போது நான் பண்ணுறேன் லாக் எஸ். ஓகே இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ டு அவுட்புட் செக் we have something called undefined. ஓகே ஏன் undefined லைக் இது டிஃபால்ட்டாக வந்து டிஸ்னால் லைக் அதோட பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக வந்து குளோபல் ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணும். ஓகே சரிங்க லெட் மீ செக் another thing. இந்த குயிக்காக ஏதாச்சும் எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்க்கலாம். let me use instead of constable let by use பண்ணி பார்க்கலாம்ங்க. check and refresh line 3. okay நான் என்ன பண்ணுறேன்னா let me check பண்ணதுக்காக let me use strict யூஸ் பண்ணுறேன். refresh and இதுலேயுமே வந்து வரல. ஓகே அன்பு லாக்ல டிஸ்க் மட்டும் லாக் பண்ணா அது கரண்ட் விண்டோவை சொல்லுன்னு நினைக்கிறேன். ரைட் நான் டிஸ் வந்து இங்கே கால் பண்ணணும் நான் சம்திங் கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நான் இங்கே கால் பண்ணிட்டேன் மிஸ்டேக். ரைட் சேவ் பண்ணி பார்க்கலாம் ரிஃப்ரெஷ். இப்போயும் பார்த்தா அன்டிஃபைன் தான் வருது. இல்ல அந்த குளோபல் ஆப்ஜெக்ட்னு சொல்றது வந்துட்டு இந்த சும்மா ஸ்ட்ரைட் அந்த கன்சோல் லாக்ல வந்து டிஸ்ன்னு போட்டு அந்த கரண்ட் விண்டோவை காட்டும்ல அப்படிதானே அது இல்லையா? கரெக்ட் பட் டிஸ் போட்டால் அன்டிஃபைன் வருது. இதில் வந்து அன்டிஃபைன் சொல்லிட்டு வரக்கூடாது இல்லையா. டிஸ்ன்னு போட்டால் என்ன பண்ணால் ப்ரௌசரோட அந்த விண்டோ வரணும். ஸோ ஐ கேன் யூஸ் லைக் மேபி டிஸ்க்கு பதிலாக ஐ கேன் யூஸ் விண்டோ டாட் இப்போ விண்டோ ஆப்ஜெக்ட் கரெக்டாக வருது. சரி பார்க்கலாம். when using alone this refers to global object சொல்லிட்டு வருது. ஓகே பிகாஸ் this is running in a global scope. ஓகே நான் என்ன பண்ணுறேன் let me have it like thisன்னு வச்சுட்டு குளோபல் அதாவது நம்ம ஃபங்க்ஷனில் விட்டு வெளியில் போனோம் ஃபங்க்ஷனோ மெத்தடோ விட்டு வெளில போயிட்டு அங்கே டிஸ் எப்படி ரைட் பண்ணி பார்க்கலாம் அதுக்காக தான் பார்க்குறேன். ஸோ let me use strict சேவ் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது we have the same undefined.
அண்ட் அது எப்படினாலும் அந்த வேரியபிள் நம்ம வேல்யூ கொடுக்கல. இந்த திஸ் வந்துட்டு கீவேர்டு தானே, அதுக்கு வேல்யூஸ் எதுவும் கிடையாதுல்ல டிஃபால்ட்டா? யா அப்படியா? கரெக்ட். யா கரெக்ட். ஓகே, just a second, let me be back. ஒரு நிமிஷம் இருங்க. அதை விண்டோவில் கால் பண்ணும்போது அது ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகுது, ஆனால் அது விஎஸ் கோடில் வந்துட்டு வரல. அது திஸ்ங்கிறது கீவேர்டு தானே இந்த இடத்துல, அப்படியா? ஒரே நிமிஷம் ஐ வில் பி பேக். ரைட், ஐம் பேக். திருப்பி சொல்லுங்கள். சாரி, திருப்பி சொல்லுங்கள். ஓகே, அதாவது திஸ் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆக்சுவலி என்னென்னா, நம்ம கன்சோல் லாகில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்களா, போகும்போது குளோபல் டிஸ்ன்னு காமிக்குது. குளோபல் டிஸ்னா லைக் உங்கள் விண்டோக்கு ஏற்ற மாதிரி இட் வில் சேஞ்ச், பட் இட் ஷுட் ரிட்டன் சம்திங் ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி ரிட்டன் பண்ணணும். பட் ஏன் பண்ணல தான் யோசிக்கிறேன். நம்ம எங்கே தப்பு பண்ணுறேன்னு தெரியல நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. பிசிஜி எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் விண்டோ. ஓகே, அந்த விண்டோ ஆப்ஜெக்ட்ல மட்டும் அது வரும்னு நினைக்கிறேன். அந்த திஸ்ன்னு போடும்போது நம்ம விஎஸ் கோட்ல டைப் பண்ணி போட்டால் அது கீவேர்ட் மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதான் வேல்யூ அன்டிஃபைன்டு காட்டுது அப்படின்னு. பட் நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கன்சோல் போய் பார்த்தீங்கன்னா திஸ் போட்டால் அது வருது. திஸ் போட்டால் கரண்ட் விண்டோ வரும். பட் இது ஏன்னா அது டாமா மாதிரி விண்டோ ஆப்ஜெக்ட்ல ஒர்க் ஆகுது. கரெக்ட். பட் நம்ம இதுலேயே வந்து ஓகே, பட் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்களா, அதனால தான் வந்து கேட்டேன். லைக் இந்த கோ3 ஸ்கூல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதான் நம்மளுக்கு ஏன் ஒர்க் ஆகுது தான் பார்த்தேன். ரைட், நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டான வேல்யூன்னு பாயிண்ட் தான். திஸ் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு குளோபல் ஆப்ஜெக்ட். ஓகே, ரைட். யார் சொன்னது இப்போது? யோகராஜ். சூப்பர், குட் பாயிண்ட்டுங்க. ஸோ இப்போ திஸ் பண்ணும்போது நம்ம ரன் பண்ணும்போது இட் இஸ் நாட் ஃபைண்டிங் இட் டிஃபால்ட்டான திங். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வி கேன் யூஸ் ஐ திங்க் குளோபல் திஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். கரெக்டாக இப்போ குளோபல் திஸ் யூஸ் பண்ணிட்டு செக் பார்க்கலாம் இருங்க. இப்போ பார்த்தீங்களா? ஓகே, சூப்பருங்க, நைஸ் ஃபைண்ட் அவுட். ஓகே, இப்போ ஆக்சுவலி குளோபல் டிஸ் போட்டோன்னே வருது. ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, டிஸ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அதை டிபெண்ட் பண்ணி தான் தி வேல்யூ வில் சேஞ்ச். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ் வந்து நிறைய இடத்துல ஒர்க் பண்ணாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாடியூலில் பார்த்தீங்கன்னா டிஸ் வந்து வேறு மாதிரி ஆட் பண்ணும். ஓகே, ஸோ நான் இதை பற்றி வந்து ஐ ஹவ் ஷோன் இட் இன் மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸ். அதை ஃபஸ்ட் வீடியோ வந்து வேரியபிள் வந்து நான் ஷோ பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, வாட் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் டிஸ் சொல்லிட்டு ஒன்று புதுசாக ஒன்று உருவாக்குனாங்க. குளோபல் டிஸ் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் உங்களோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கிவ் யூ திஸ். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறேன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து உங்களுக்கு விண்டோ ஆப்ஜெக்ட் வரும். இப்போ அதுவே நீங்கள் நோட் மாடல் யூஸ் பண்ணுறீங்களா, அது வந்து டோட்டலாக அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரேட் பண்ணும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் வந்து இங்கே டிஸ் வந்துட்டு அங்கே டிஸ் தரணும்னு அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் யூஸ் குளோபல் திஸ். ஓகே, இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் தி விண்டோ ஆப்ஜெக்ட் ஃபார் யூ. ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எப்பப்பெல்லாம் இது மாதிரி குளோபல் டிஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அவுட் சைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன், அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் கிவ் யூ தி டோட்டல் விண்டோ ஆப்ஜெக்ட். ஓகே, அண்ட் ஒரு டவுட் கேட்டாங்க. லைக் என்னென்னா, அன்பு எனக்கு வந்து நேம்னு போடும்போது எனக்கு வந்து வேல்யூ வந்து எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படின்னு கேட்டாங்க. லைக் நேம் ஃபாண்ட்ஸ் வந்து லெட்டாக வச்சுக்கலாம் திரிஷா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி காமிக்குது. ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நேம் இஸ் டிப்ரிகேட் சொல்லி காமிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன் குளோபல் ஓகே இன் திஸ் இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் நேம். ஓகே, நீங்கள் எப்படி போய் பார்க்கலாம் இருங்க. நேம் எம்முக்கு முன்னாடி தானே வரும். we call something called நேம். இங்கே பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது பாருங்கள்.
ஓகே ஸோ அதான் தான் வந்து ஆல்ரெடி நேம் இருக்குது, நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக நேம் தரக்கூடாது. பிகாஸ் பை டிஃபால்ட்டாக இங்கே நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா வேரியபிளும் பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோ ஆப்ஜெக்ட்டில் போயிட்டு அது ப்ளேஸ் ஆயிரும். கரெக்டாக இங்கே ஆல்ரெடி நேம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து நேம் வந்து இந்த ஸ்ட்ரைக் பண்ணி காமிக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், குயிக்காக வி வில் யூஸிங் மை நேம் ஆஸ் அ ஷார்ட் ஹேண்டாக. ஓகேவா? ஸோ இதாங்க ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஸோ இப்போ வந்து உங்களோட வாட் வி கால் லைக் உங்கள் ரூட்டில் வந்து இட் வில் ஒர்க் டிஃப்ரெண்ட்லி. அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போது நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்க கரெக்டாக. இப்போ ஃபங்க்ஷன் பார்ப்போம். இப்போ இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் சம் ஃபங்க்ஷன் கால் ஃபங்க்ஷன் சம்திங் இங்கே பாருங்களேன். ஸோ நான் இங்கே பண்ணுறேன், லாக் பண்ணுறேன், சேம் திங் டெஸ். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ரன் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ ஐம் கோயிங் டு ரன் திஸ் ஃபங்க்ஷன் கால் சம்திங். ஸோ ஏதாச்சும் புரியல நீங்கள் ஆக்சுவலி கேளுங்க என்கிட்ட, சரியா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா we have something called something has already been declared வருது. கரெக்டு. ஃபங்க்ஷனை வச்சுருக்கிறேன். ஓ, இங்கே ஆல்ரெடி மேலே வச்சுருக்கணும். கரெக்டு. சம் ஃபங்க்ஷன். ஓகே, சூப்பருங்க, நைஸுங்க. நிறைய பேருக்கு வந்து நான் என்ன தப்பு பண்ணுறேன் சொல்லி ஈஸியாக அவங்களுக்கு ஃபீவர் ஆகுது. நைஸ், விச் மீன்ஸ் யூ ஆர் லேர்னிங் குட் திங்ஸ். ரைட், இப்போ சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வி ஹாவ் ரிசீவ்ட் தி சேம் விண்டோ ஆப்ஜெக்ட். இங்கே பார்த்தீங்களா? ஸோ ஓகே, இது இங்கே வருதோ, நம்ம எதுவும் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தா அன்டிஃபைன் வருது. பிகாஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து டிஸ்ன்னு ஒன்று கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணிக்கணும்னா, இங்கே இதிலே போட்டுருவாங்க பாருங்க, ஒரு இதில் in a function the global object is the default binding for this. So which means like நீங்கள் வந்து if you go and check here, so same thing அதே தான். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் வந்து இது ப்ரௌசரில் போட்டால் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஓகே, ஓகே, இதெல்லாம் வந்து சேம் எக்ஸாம்பிள் தான் நினைக்கிறேன். ரைட், ஸோ இதான் சேம் எக்ஸாம்பிள் தாங்க. பட் ஜஸ்ட் நோ தட் இந்த ஃபங்க்ஷனுக்கு பதில் தான் இந்த ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, லைக் டிஸ்ல. ஓகே, அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, they have created something called function expressions. ஓகே, ஸோ அதே மாதிரி சம் ஃபங்க்ஷன் அண்ட் இங்கே வந்து டேரெக்டாக வந்து யூ கேன் ஹாவ் எனி திங். இங்கே வந்து யூ கேன் ஹாவ் யுவர் லாஜிக், சேம் கோட். ஓகேவா? இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ் ஒர்க் ஆகாது. பட் ஸ்டில் இதோட ஸ்கோப் வந்து இதுக்குள்ளே பைண்டடாக இருக்கும். ஓகே, இப்போ சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக சொல்கிற பாருங்க டிஸ்க் கீவேர்டு பற்றி. ஓகே, என்னென்னா நீங்கள் வந்து வாட் எவர் கிரியேட்டிங் அஸ் இன் அ ரூட் டாப்பில் என்னென்ன க்ரியேட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களோட விண்டோ ஆப்ஜெக்ட்குள்ளே பைண்ட் ஆயிரும். ஓகேவா? மர்ஜ் ஆயிரும். ஓகே, இப்போது அதுவே நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளேயோ ஒரு பிளாக்குள்ளேயே நீங்கள் தரீங்க அப்படின்னா, அந்த பிளாக் என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா வந்து அந்த குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் தான் அது மீன் பண்ணுது. கரெக்டாக? இப்போ டிஸ்னால் இந்த ஆப்ஜெக்ட் தான் அது மீன் பண்ணுது. ஓகே, இப்போ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற டிஸ் என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா, இதுக்கு டாப்பில் என்ன டிஸ் இருக்கோ, என்னது குளோபல் தானே, அது அவங்க வந்தது. இப்போ நீங்கள் டிஸ்க் பதிலாக குளோபல் டிஸ்க் போடுங்களேன். சரி, அண்ட் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கால் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால் சம் ஃபங்க்ஷன் எதை காமிக்கும், பிகாஸ் இது இருக்கிறதுனால. ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஃப்ரெஷ். அண்ட் இஃப் யூ கோ வி ஹாவ் அ விண்டோ ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வி கேன் யூஸ் திஸ். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதோட இதுதான் வி கால்ட் அஸ் ஆரோ ஃபங்க்ஷன் ஆஃப் அட் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் வாட் எவர். கரெக்டாக? ஸோ முத்துக்குமாரி, உங்களுக்கு புரிஞ்சதா உங்களுக்கு நான் சொன்னது? புரிஞ்சது. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன். ஸோ ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி எக்ஸாம்பிளில். ஸோ வி ஹேவ் கிரியேட்டட் சம்திங் அண்ட் வி ஹேவ் கிரியேட்டட் அ ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் டிஃபைன் பண்ணிட்டோம்னா வி ஆர் ஜஸ்ட் காலிங் இட். கரெக்டாக? ஸோ ஒரு இடத்தையும் நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும் போது வி ஆர் காலிங் இட். ஓகே, ஸோ அது பதிலாக நீ என்ன பண்ணலான்னா, இல்லைப்பா எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண உடனே எனக்கு எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா, தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இமிடியேட்லி இன்வோக்கிங் ஃபங்க்ஷன்ஸ் என்ன வேணால் சொல்லலாம். ஓகேவா? அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அது சின்டெக்ஸ் வந்து இதுதான் சின்டெக்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் இதுதான். இதுக்குள்ளே வந்து உங்களோட கோடு போட்டுக்கலாம், என்ன கோடு வேணாம். இப்போ இதுதான கோடு, நான் அப்படியே இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் இது எக்ஸிட் பண்ணதுக்கான கோடு. கரெக்டாக இது எக்ஸிட் பண்ண தானே பண்ணுவோம், இது போட்டுடுறேன். இப்போ இது நம்மளுக்கு கோடு தேவையில்லை. ஓகே, இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். அண்ட் இஃப் யூ ரிஃப்ரெஷ் இட்ஸ் ஒர்க்கிங் தி சேம் திங். ஓகே, நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அண்ட் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிட் ஆகுது. தான் செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன். ஓகே, ஐ திங்க் வி கேன் கட் ஆஃப் ஹியர் பிகாஸ் ஐ ஹாவ் another meeting to attend on 8:30. ஓகே, ஸோ அதனால் நம்ம கட் ஆஃப் பண்ணிவிட்டு
நம்ம நெக்ஸ்ட் லைவ் செஷன் வந்து we can see இன்னும் நிறைய இருக்கா in case we can use. ஓகே, இதெல்லாம் சோஃபா நம்ம பார்த்துட்டோம். கேட்ட ஆல்ஃபபெட்டிக் சார்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன், பட் அதுவும் நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ மற்ற டாபிக் இந்த 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 டாபிக்ஸ் தான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோஃபார். ஓகே, ஸோ இந்த ரிமைனிங் டாபிக்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம கியூவர் பண்ணியாச்சு. ஓகே, அதை விட்டுடலாம். அண்ட் யூடியூப் ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் டேரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இதுவும் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம திருப்பியும் ஃபியூச்சரில் வந்து ஏதாச்சும் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும்போது நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வென் வி வில் அப்லோட் வீடியோஸ் ப்ரோ. ஓகே, சூப்பர் சொல்லிட்டாங்க, எனக்கு எது சுத்தமாக புரியலை. ஓகேங்க, சூப்பருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓகே விரைவில் வந்துடுவாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ஐ வில் ட்ரை டு மை பெஸ்ட் டு அப்லோட் இட் ஆஸ் சூன் as பாசிபிள். ஓகே, ரைட். ஸோ இந்த டாபிக்ஸை வந்து லெட்ஸ் see it in tomorrow. ஓகே, ரைட். ஸோ ஏதாவது டவுட்ஸாக இருந்ததுன்னா இந்த வீடியோவோட கீழே கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. அதை நான் வந்து பார்த்துட்டு நம்ம திருப்பி நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ டீம் ஏதாவது டவுட் இருக்கா சோஃபார் இந்த டாபிக்ஸில்? குட் அண்ட் சரி, கூல். ஸோ ரிமைனிங் திங்ஸ் வந்து நம்ம வேறு எப்போயா பார்க்கலாம். அண்ட் யா, பாய் பாய்.